மணி நள்ளிரவு 2. ஊரே தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உன் கண்கள் மட்டும் சீலிங்கை வெறித்துக் கொண்டிருக்கின்றன. நெஞ்சில் பழு, வயிற்றில் புளியை கரைக்கும் நடுக்கம். விடிந்தால் எந்த பேங்கிலிருந்து போன் வருமோ, எந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வாசலில் வந்து சத்தம் போடுவானோ என்ற பயம். இந்த வலியை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று ஒரு நொடி உன் மூளை யோசித்ததா? நிறுத்து. கோழைகளைப் போல யோசிப்பதை முதலில் நிறுத்து. நீ பார்ப்பது உன் வாழ்க்கையின் முடிவை அல்ல, உன்னை செதுக்க வந்த மிக கடுமையான பாடத்தை. நான் சாணக்கியன். 2300 ஆண்டுகளுக்கு முன் ஒரு தேசத்தின் கஜானாவையே என் ஒற்றை விரல் அசைவில் வைத்திருந்தவன். இன்று உன்னை ஒரு கடனாளியிலிருந்து பொருளாதார புலியாக மாற்ற வந்திருக்கிறேன். நான் சொல்லப்போகும் ரகசியங்கள் சாதாரணமானவை அல்ல. இவை சாம்ராஜ்யங்களை உருவாக்கிய இரத்தமும் வியர்வையும் கலந்த ராஜதந்திரங்கள். நீ என் சிஷ்யனாக, ஒரு மாவீரனாக மாற தயாரென்றால், ஒரு போர்வீரனுக்கான சத்திய பிரமாணமாக இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடு. இனி நீ சாதாரண ஆள் அல்ல, என் படைத்தளபதி. கடன் என்பது வெறும் பணப்பிரச்சனை அல்லடா முட்டாள். அது உன்னை மனதளவில் சிதைக்கும் ஒரு உளவியல் போர். கடன் என்பது ஒரு மனிதனை உயிரோடு தின்னும் நெருப்பு. அதை அணைக்கத் தெரியாதவன் சாம்பலாவான். ஆனால் அந்த நெருப்பை கையாளத் தெரிந்தவன் அதே நெருப்பில் தன் சிம்மாசனத்தை உருவாக்குவான். உன் வருமானத்திற்கு மீறி நீ செலவு செய்த ஒவ்வொரு ரூபாயும் நீயே உனக்கு அடித்துக்கொண்ட சவப்பெட்டியின் ஆணி. உன்னிடம் இல்லாத காசை செலவு செய்து, உனக்கு துளியும் தேவையில்லாத பொருட்களை வாங்கி, உன்னை சல்லிக்காசுக்கு மதிக்காதவர்களை கவர்வதற்காக நீ ஆடிய நாடகம்தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினால் நீயும் கடன் வாங்கி கார் வாங்குவது, ஊர் மெச்ச வேண்டுமென்று வட்டிக்கு வாங்கி கல்யாணம் செய்வது, இதெல்லாம் கௌரவம் என நினைத்தாயா? போலி கௌரவம் என்பது அறிவிலிகளின் அழிவு பாதை. ஒரு மாபெரும் மகதப் பேரரசை நான் ஆண்டபோதும் நான் வாழ்ந்தது ஒரு சாதாரண குடிசையில்தான். ஒரு மனிதனின் மதிப்பு அவன் அமரும் நாற்காலியில் இல்லை, அவன் எடுக்கும் முடிவுகளில் இருக்கிறது. முதலில் உன் போலி கௌரவத்தை குப்பையில் வீசு. என்னிடம் இப்போது பணமில்லை என்று உண்மையை உரக்கச் சொல். அந்த உண்மைதான் உனக்கான முதல் சுதந்திரம். போர்க்கள விதி 1. உடைந்த வாளை பார்த்து அழாதே. வாங்கிய கடனுக்காகவோ இழந்த பணத்திற்காகவோ இன்றுடன் அழுவதை நிறுத்து. உடைந்த வாளை பார்த்து அழும் வீரன் போர்க்களத்தில் பிழைக்க மாட்டான். கண்ணீர் உனக்கு காசு தராது. பணம் என்பது உனக்கு உயிரல்ல, அது நீ பயன்படுத்தும் ஒரு ஆயுதம். ஒரு ஆயுதம் உடைந்தால் அடுத்த ஆயுதத்தை எடு. உன் உணர்ச்சிகளை தூக்கி எறி, புத்தியை கையிலெடு. உன்னை செலவு செய்ய தூண்டும் நண்பன் உனக்கு உணவில் விஷம் வைக்கும் எதிரியை விட ஆபத்தானவன். வாரம் ஒரு முறை பார்ட்டி கேட்கும் நண்பர்களை, உன் நிம்மதியை அழிக்கும் ஒட்டுண்ணிகளை இப்போதே உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறி. போர்க்கள விதி 2. ஓட்டையை அடை, ஆடம்பரத் தடை. ஒரு பெரிய வெற்றிக்காக சில அடிகள் பின்வாங்குவதில் தப்பில்லை. புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான். கடனில் இருக்கும்போது மேலும் கடன் வாங்கி அதை அடைக்காதே. ஓட்டை படகில் வேகமாக துடுப்பு போட்டால் மூழ்கத்தான் செய்வாய். முதலில் ஓட்டையை அடை. பணத்தை செலவழிக்க 3 விதிகள்தான்: உணவு, உடை, இருப்பிடம். இது மட்டும்தான் அத்தியாவசியம். வேறு எதற்கும் இன்று உனக்கு தகுதியில்லை. உன் கௌரவத்திற்காக வைத்திருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ், ஊர் சுற்றல், வெளியில் சாப்பிடுவது, பிராண்டட் துணிகள், பயன்படுத்தாத ஜிம் மெம்பர்ஷிப் என அத்தனை ஆடம்பரத்தையும் இன்று முதல் தடை செய். தேவையில்லாததை வாங்குபவன் விரைவில் தேவையானதை விற்க நேரிடும். ஒப்பீட்டை நிறுத்து. உன் நண்பன் லேட்டஸ்ட் ஐபோன் வாங்கினால் நீ பழைய போனை பயன்படுத்து. அவன் கௌரவம் இஎம்ஐயில் அழுது கொண்டிருக்கிறது. உன் கௌரவம் உன் கடனை அடைப்பதில் இருக்கிறது. நீ சேமிக்கும் ஒவ்வொரு 10 ரூபாயும் உன் சிப்பாய். சிப்பாய்களை வீணாக்காதே. இன்று நீ கடனாளி. உன் வாழ்க்கை ஒரு முனிவரைப் போல மாற வேண்டும். இன்னும் 1 வருடத்திற்கு நான் எதையும் வாங்க மாட்டேன், எங்கும் செல்ல மாட்டேன். என் இலக்கு கடனை அழிப்பது மட்டுமே என்று சபதமெடு. போர்க்கள விதி 3. சாம, தான, பேத, தண்டம். எதிரியை நேருக்கு நேர் தாக்கு. இப்போது உன் செலவுகளை குறைத்து விட்டாய். ஆனால் கடன் கொடுத்தவனும் வட்டியும் உன்னை சும்மா விடுமா? எதிரி உன்னை தேடி வரும் முன் நீ அவனை தேடிச் செல்.
போனை எடுக்காமல் இருப்பது, வீட்டில் ஒளிந்து கொள்வது கோழைத்தனம். ஒரு ராஜதந்திரி போல் செயல்படு. அவர்கள் உனக்கு போன் செய்யும் முன் நீ அவர்களுக்கு பேசு. அவர்கள் வரும் முன் நீ அவர்கள் ஆபீஸிற்கு செல். இவனே வருகிறானே என்ற ஆச்சரியமே அவர்களுக்கு உன் மீது மரியாதையை உருவாக்கும். அவர்களை எப்படி கையாள்வது? இதோ என் அஸ்திரங்கள்: சாம, தான, பேத, தண்டம். இதை உன் மூளையில் பச்சை குத்திக்கொள். சாம, சமாதானம், நெகோசியேஷன். இது முதல் ஆயுதம். அவர்கள் உன்னை திட்டினாலும் எவ்வளவு கத்தினாலும் உன் நிதானத்தை இழக்காதே. கோபப்படுபவன் போர்க்களத்தில் தோற்பான். அவர்களிடம் உண்மையை நேருக்கு நேர் சொல். ஐயா, என்னிடம் இப்போது முழு பணம் இல்லை என்பது உண்மை. ஆனால் நான் ஏமாற்ற மாட்டேன் என்று உறுதியாக நில். இந்த மாதம் 10,000 கட்ட முடியாது, ஆனால் 1000 ரூபாய் கட்டுகிறேன் என்று உனக்கான பேமெண்ட் பிளானை நீயே உருவாக்கு. உன் நேர்மையும் நீ ஒளிந்து கொள்ளாமல் பேசுவதும் பாதி பிரச்சனையை அங்கேயே முடித்துவிடும். தான, பேரம் மற்றும் செட்டில்மெண்ட். சில வங்கிகளும் கந்துவட்டிக்காரர்களும் பிடிவாதமாக இருப்பார்கள். அங்கு தான முறையை பயன்படுத்து. அதாவது பெரிய லாபத்திற்காக சிறிய தியாகம் செய்தல். அவர்களிடம், ஐயா, வட்டிக்கு மேல் வட்டி போட்டு என்னால் கட்ட முடியாது. என் வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்கள். நான் என் அசலை மட்டும் ஒட்டுமொத்தமாக தந்து இந்த கடனை முடித்துக் கொள்கிறேன் என்று பேரம் பேசு. அவனுக்கும் தெரியும் நீ முழுமையாக திவாலானால் அவனுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது என்று. அசலையாவது காப்பாற்றிக் கொள்ள அவன் இறங்கி வருவான். இது இருவருக்கும் லாபகரமான மாபெரும் ராஜதந்திரம். பேத, பிரித்தாளும் சூழ்ச்சி மற்றும் மனவியல் போர், சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். சிலர் உன்னை அசிங்கப்படுத்தவோ உன் குடும்பத்தினர் முன் மானத்தை வாங்கவோ முயற்சிப்பார்கள். அங்கே உன் தந்திரத்தை பயன்படுத்து. அவர்களுக்கு புரியவை, நீங்கள் என்னை அவமானப்படுத்தினால் என் வேலை போய்விடும். என் வேலை போனால் உங்களுக்கு வரவேண்டிய காசு ஒருபோதும் வராது என்று அவர்களின் சுயநலத்தையே அவர்களுக்கு எதிராக திருப்பு. ரிசர்வ் பேங்கின் விதிகளை தெரிந்துகொள். என் உரிமைகள் எனக்கு தெரியும். வங்கி குறைதீர்ப்பாளரிடம் புகார் அளிப்பேன் என்று அவர்களுக்கு உணர்த்து. நீ விவரம் தெரியாத முட்டாள் அல்ல என்பதை அவர்கள் அறியும்போது அவர்களின் மிரட்டல் தொனி அடங்கிவிடும். தண்ட, இது இறுதி ஆயுதம். சாம, தான, பேத என மூன்றும் தோற்றுப்போய் கடன் கொடுத்தவன் சட்டத்திற்கு புறம்பாக ரவுடிகளை வீட்டு மிரட்டினாலோ உன் வீட்டின் பெண்களை தரக்குறைவாக பேசினாலோ அங்கே சீரு. விஷமில்லாத பாம்பு கூட விஷம் இருப்பது போல் சீர வேண்டும். இது என் பொன்மொழி. சட்டவிரோத மிரட்டல்களுக்கு துளியும் அஞ்சாதே. உடனடியாக காவல் நிலையப்படியேர். நான் பணத்தை ஏமாற்றவில்லை, ஆனால் இவர்கள் என் உயிருக்கு உலை வைக்கிறார்கள் என்று தைரியமாக புகாரளி. சட்டரீதியான பாதுகாப்பு பெறுவதே உன் தண்டமுறை. ஒரு ராஜதந்திரி அமைதியாக இருப்பான், ஆனால் அநீதியை சகிக்க மாட்டான். வாக்கு கொடுத்தால் காப்பாற்று. பணம் கட்ட முடியவில்லை என்றால் 2 நாட்களுக்கு முன்பே ஃபோன் செய்து, மன்னிக்கவும், இந்த முறை முடியவில்லை என்று சொல். நேர்மையை கண்டால் உலகமே உனக்கு தலை வணங்கும். போர்க்கள விதி 4. விஷப்பாம்பின் தலையை நசுக்கு. உனக்கு பல கடன்கள் இருக்கலாம். எதை முதலில் அடைப்பது? என் போர்க்கள விதி இதுதான். அதிக வட்டி குட்டி போடும் கடன்தான் மிக கொடிய விஷப்பாம்பு. உதாரணமாக கிரெடிட் கார்டு அல்லது கந்து வட்டி. முதலில் அந்த பாம்பின் தலையை நசுக்கு. அல்லது உன்னிடம் இருக்கும் கடனிலேயே மிகச் சிறிய கடனை முதலில் முடித்து, என்னால் ஒரு கடனை அடைக்க முடியும் என்ற உன் மூளையின் நம்பிக்கையை தட்டி எழுப்பு. போர்க்கள விதி 5. வருமானத்தை வெடியாக்கு. எதிரியை சமாளித்தால் மட்டும் போதாது. பணம் எங்கிருந்து வரும்? சோம்பேறிக்கு செல்வமில்லை. ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி உட்கார்ந்திருப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். உன் கடன் ஒரு பெரிய காட்டுத்தீ. உன் மாதச் சம்பளம் ஒரு சிறிய வாளி தண்ணீர். அந்த நெருப்பை அணைக்க பல திசைகளிலிருந்து வெள்ளம் வர வேண்டும். உன் நேரத்தை பணமாக மாற்று. ஒரு நாளைக்கு 8 மணி நேர உழைப்பு உன்னை உயிர் வாழ வைக்கும். ஆனால் மீதமுள்ள 4 மணி நேர கூடுதல் உழைப்புதான் உன்னை கடனிலிருந்து விடுவிக்கும். தூக்கத்தை தியாகம் செய். கடனாளியாக இருக்கும்போது உனக்கு தூக்கம் எதற்கு? உனக்கான ஓய்வை உன் கடன் எப்போதோ திருடிவிட்டது. பணம் இல்லையே என அழாதே. உன் திறமையே உன் தங்கம். உனக்கு எழுதத் தெரியுமா? பேசத் தெரியுமா? வண்டி ஓட்டத் தெரியுமா? எதையாவது சொல்லிக் கொடுக்க தெரியுமா? அதை பணமாக மாற்று. வாய்ப்பு உன் கதவை தட்டாது. நீதான் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். சிங்கம் தன் இரைக்காக காத்திருக்காது, வேட்டையாடும்.
பல நதிகளிலிருந்து தண்ணீர் வருவது போல் பல வருமானங்களை உருவாக்கு. போர்க்கள விதி 6. ரகசியம் காத்தல். உன் திட்டத்தை ஊருக்கெல்லாம் தண்டோரா போடாதே. சிங்கம் கர்ஜித்துக் கொண்டே வேட்டையாடாது. நீ கடனை அடைக்கப் போகும் வியூகத்தை, உன் கூடுதல் வருமானத்தை யாருக்கும் சொல்லாதே. அமைதியாக இரு. இருட்டிலே வேலை செய். உன் வெற்றி மட்டுமே ஊரை கிழிக்கும் சத்தமாக இருக்க வேண்டும். இறுதிக் கட்டளை. என் மாவீரனே, இந்த சாணக்கியன் தன் வாழ்வில் பல தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்தான். ஆனால் ஒருபோதும் துவளவில்லை. காலம் எதையும் மாற்றும். இன்று நீ கடனாளி. நாளை நீயே பலருக்கு கடன் கொடுக்கும் சாம்ராஜ்யத்தின் அதிபதி. பயத்தை தூக்கி எறி. செலவுகளை ஒரு வேடனைப் போல் வெட்டு. சாம, தான, பேத, தண்டம் கொண்டு மிரட்டுபவனை நேருக்கு நேர் நில். வருமானத்தை பெருக்க இரவு பகலாக உழை. நீ கடனை அடைத்து முடிக்கும் அந்த நொடி உன் தோளிலிருந்து ஒரு மலை இறங்கும். அன்று நீ நிம்மதியாக ஒரு மூச்சு விடுவாய் பார். அந்த சுதந்திரம்தான் உலகத்தின் ஆகச்சிறந்த செல்வம். கடன் உன் தகுதியை தீர்மானிக்காது. உன் முயற்சிதான் உன் தரத்தை தீர்மானிக்கும். தற்கொலை கோழைகளின் ஆயுதம். தந்திரமாக மீண்டு வருவது சாணக்கியனின் ஆயுதம். இன்றிரவு தூங்கும்போது கடனாளியாக தூங்கு. ஆனால் நாளை காலை எழும்போது ஒரு போராளியாக, ஒரு பொருளாதார புலியாக விழித்தெழு. இந்த சாணக்கியனின் வார்த்தைகள் உன் இரத்தத்தில் நெருப்பை மூட்டியிருந்தால், உனக்குள் இருக்கும் வீரம் விழித்து கொண்டால், அதை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்து. கமெண்ட் செக்ஷனில் ஐ ஆம் ஃப்ரீ, நான் சுதந்திரமானவன் என்று வீர முழக்கமிடு. உன்னை சாம்ராஜ்யத்தின் வாசலில் வரவேற்க நான் காத்திருக்கிறேன். உன்னைப் போல கடனில் சிக்கித் தவித்து இருட்டில் அழுது கொண்டிருக்கும் உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை இப்போதே ஷேர் செய். இது நீ அவர்களுக்கு தரும் உயிர் நாடி, ஒரு உயிரை காப்பாற்றும் ஆயுதம். இந்த மாஸ்டர் கிளாஸ் உனக்கு